கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு வாழைப்பூ மசாலா வடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைப்பூ ஒரு பூ எடுத்து ஆஞ்சி வச்சுக்கிறேன். நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடிசா. மசாலா வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து புளி கரைச்சி வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு 100 கிராமு, பருப்பு 100 கிராம் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ண பருப்பை போட்டுக்கலாம். நான் பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்து ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் வெறும் கடலைப்பருப்பில் கூட செய்யலாம். 2 பருப்பு சேர்ந்து செஞ்சால் வடை சாஃப்டாக இருக்கும். அதனால நான் 2 பருப்பு ஒன்றா ஊற வச்சுக்கிறேன். வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். இந்த வடைக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாம அரைச்சின்னு வந்துடலாம். குறைன்னு நம்ம பருப்பு அரைச்சின்னு வந்தாச்சு. இதுமாரி கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும், ரொம்ப நெவ்வாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வர மிளகாய் போட்டு பருப்பில் அரைச்சிக்கிறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கைப்பிடி கொத்தமல்லி தழை, கைப்பிடி கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பூ நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வாழைப்பூ போட்டுக்கலாம். வாழைப்பூவை வேக வைக்க வேண்டியதில்லை, வடையிலே வெந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாழைப்பூ, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா பருப்பில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பருப்பு அரைக்க மாட்டே உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை போயிட்டு எண்ணெயில் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பூ வடை போட்டு எடுக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். நம்ம வடை தட்டிக்கலாம். நம்ம எல்லா மாவுமே வடை மாதிரி அழகாக தட்டி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஒரு பக்கம் வந்துடுச்சு, 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டாவது பக்கம் வேகட்டும். நம்ம போட்ட வடையெல்லாம் 2 பக்கமும் சேர்ந்துச்சு. இப்போ நம்ம எண்ணெயை எடுத்துக்கலாம். மீதி எல்லா மாவுமே நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். வாழைப்பூ மசாலா வடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன் குழம்பு தலைக்க. நம்ம வாழைப்பூ போட்ட எண்ணெயை, வடை சுட்ட எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு முன்னாடியே போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமா சிவந்துடும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். 3 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
மஞ்சாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 10 பூண்டு எடுத்து நான் தட்டி போடுறேன். நீங்கள் மூஷா கூட போட்டுக்கலாம். தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. வெங்காயம், தக்காளி 100 கிராம் தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம். குழம்பு அப்பதான் நல்லா திக்கி கொடுக்கும். தக்காளி பேஸ்ட் அரைச்சி போட்டா நீங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தனித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் வரை போட்டுக்கிறோம் நம்ம. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் பேஸ்ட் அரைச்சோம், மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் கொதி வந்துட்ட பிறகு நம்ம வடையை போட்டோன்னே குழம்பு வடை இழுத்துடும். குழம்பு நல்லா திக்காயிடும் வடை இழுத்தானே. அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க குழம்பு. தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும் குழம்பு. நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுருந்தோம். நல்லா கொதி வந்துச்சு. தட்டி எடுத்துக்கலாம். நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டுச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துங்க அந்த டைம்ல. நம்ம போட்டு வச்சிருந்த வடையெல்லாம் போட்டுக்கலாம் குழம்புல. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் வடை போட்டு. அடுப்பு சிம்மில் தான் இருக்கு. தீ கம்மியாக வச்சுக்கணும் இந்த டைம்ல. ரெடியாக போச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் வாழைப்பூ மசாலா வடை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரெடியாகி போச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரெடியாகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா